அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ கலெக்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸில் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸில் இருக்கோம். ரெண்டாவது டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது டேட்டா கேதரிங். டேட்டா கேதரிங்கை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளே மொத்தம் 5 டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் இருக்குது. ஒன்றா பார்த்துடலாம். முதல்ல பிரெயின் ஸ்டாமிங்கை பற்றி எகைன் நிறைய பேசிட்டோம். இட்ஸ் அண்ட் டெக்னிக் தட் இஸ் யூஸ் டு ஜென்ரேட் கிரியேட்டிவ் ஐடியாஸ் ரிலேட்டட் டு த ப்ராஜெக்ட் அண்ட் த ப்ராஜெக்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது இன்டர்வியூஸ். கலெக்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஃபேஸில் இன்டர்வியூ அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஃபெக்டிவ் வே டு எலிசிடேட் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த ஸ்டேக் ஹோல்டர். எப்படின்னா பை டாக்கிங் டு தம் டைரக்ட்லி. இந்த டிஸ்கஷன் ஃபார்மலாக இருக்கலாம் அல்லது இன்ஃபார்மலாக இருக்கலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிப்பேர்டு செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். அதை கேள்வியாக யாருக்கிட்ட இன்டர்வியூ பண்ணுமோ அவங்ககிட்ட கேட்போம். அவங்க ஸ்பான்டேனியஸாக ஆன்சர் பண்ணுவாங்க. அந்த ஆன்சர்ஸை ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். இது ஒன்னாக இருக்கலாம் அல்லது ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோடவும் பேசலாம். குறிப்பாக இந்த இன்டர்வியூ அப்படிங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ்ட் ப்ராஜெக்ட் பார்ட்டிசிபெண்ட்ஸ், உதாரணத்துக்கு ஸ்பான்சர் அல்லது ஹையர் லெவல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ், இவங்ககிட்டதெல்லாம் கலெக்ட் பண்ணும்போது ப்ராஜெக்டோட ஃபீச்சர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ண முடியும், டிஃபைன் பண்ண முடியும். இதன் மூலமாக டிசைடு ப்ராடக்டை டெலிவரி பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்டர்வியூ வழியாக சில நேரங்களில் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ், உதாரணத்துக்கு அவங்க அப்ரப்டாக ரைட்டிங்கில் கொடுக்க மாட்டாங்க, பட் பேசுகிறது மூலமாக அந்த இன்ஃபர்மேஷனை நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். இன்டர்வியூ அப்படின்னு வரும்போது நாட் நெசசரிலி எல்லா டைமும் ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபிசிக்கலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இமெயில் வழியாகவும் கண்டக்ட் பண்ணலாம், ஃபோன் வழியாக கண்டக்ட் பண்ணலாம், விர்ச்சுவல் கொலாபரேஷன் டூல்ஸ் வழியாக கண்டக்ட் பண்ணலாம். உதாரணத்துக்கு கூகுள் ஃபார்ம்ஸ் இருக்குது, மைக்ரோசாஃப்ட் ஃபார்ம்ஸ் இருக்குது. இதில் என்ன மாதிரியான ஸ்டேக் ஹோல்டர்கிட்ட என்ன மாதிரியான இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணால் எஃபெக்டிவாக இருக்குமோ அதை பொறுத்து அந்த மீடியாவை செலக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்த இன்டர்வியூ டெக்னிக் ஃபோக்கஸ் குரூப்ஸ். ஃபோக்கஸ் குரூப்ங்கிறது ரொம்ப சிம்பிள். இந்த ப்ரீ குவாலிஃபைடு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களையும் அல்லது கூடவே சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு அவங்ககிட்டேருந்து ப்ராஜெக்டோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன, ப்ராடக்டோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணுற டெக்னிக் தான். நல்ல ஒரு ட்ரெயின்டு மாடரேட்டர் இருக்கிறது ரொம்ப அவசியம். எதுக்காகனா ஹீ கேன் கைட் த குரூப் த்ரூ த இன்ட்ராக்டிவ் டிஸ்கஷன்ஸ். முடிஞ்ச வரைக்கும் கீப் இட் அஸ் மோர் ஆஃப் அ கான்வர்சேஷனல் ராதர் தென் இட் லுக்ஸ் லைக் அன் இன்டர்வியூ, ஸோ தட் நிறைய விஷயங்கள் வெளியில் வரும். அதற்கு அடுத்த டெக்னிக் கொஷனர்ஸ் அண்ட் சர்வேஸ். இதை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் அப்படிங்கிறனால முதல்ல ஒரு ஓவர்வியூலேருந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் பொதுவாக டேட்டா கேதரிங் அண்ட் ரிசர்ச் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ப்ரீடிஃபைன் செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கும். டிபெண்டிங் ஆன் த ப்ராஜெக்ட், டிபெண்டிங் ஆன் என்ன மாதிரியான ரெக்குயர்மெண்ட்டை கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கொஷின்ஸை ப்ரிப்பேர் பண்ண வேண்டி இருக்கும். அடுத்து இந்த பர்டிகுலர் கண்டெக்ஸ்டில் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முன்னாடி சொன்னது போல் குறிப்பிட்ட கொஷின்ஸை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை பார்ட்டிசிபெண்ட்ஸ்கிட்ட கேட்கணும். ஸோ தட் அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸை தி கேன் எலிசிடேட். யூஸ்வலாக இந்த கொஷினர் அண்ட் சர்வே அப்படிங்கிறத எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இன்டர்வியூ அப்படின்னு வரும்போது ரொம்ப ஈஸி, ஒன் ஆன் ஒன் ஈஸியாக கண்டக்ட் பண்ணிடலாம். பட் ஒரு மாஸ் குரூப் ஆஃப் மக்கள் இருக்காங்க அப்படிங்கும்போது இன்டர்வியூ இஸ் கோயிங் டு பி வெரி டைம் கன்சூமிங். அதனால் நிறைய பார்ட்டிசிபெண்ட்ஸ் இருக்காங்க, லார்ஜ் குரூப் அப்படிங்கிற சமயத்தில் இந்த கொஷினர்ஸ் அண்ட் சர்வேவை யூஸ் பண்ணுவோம். குறிப்பாக சொல்லணும்னா இந்த கொஷினர் அண்ட் சர்வே அப்படிங்கிறது எப்போ ரொம்ப அப்ராப்ரேட்டாக இருக்குன்னா, வேரிடு ஆடியன்ஸ், வேறு கிராஸ் ஃபங்க்ஷனல் டீம்லேருந்து சீக்கிரமாக உங்களுக்கு டர்ன் அரவுண்ட் வேணும். முன்னாடி பேசுறது போல் இன்டர்வியூங்கிறது டைம் கன்சூமிங், இது மச் ஃபாஸ்டர். அதே போல் ஃபிசிக்கலாக அவங்களால அவங்கள போய் மீட் பண்ண முடியாது, தி ஆர் ஜியாகிரபிக்கலி டிஸ்பர்ஸ்ட் அப்படிங்கும்போது. அண்ட் இந்த ரிசல்ட்டை வச்சு உங்களால் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ஏதாவது அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டெக்னிக் ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஏன்னா யூ கேன் குரூப் த சிமிலர் ஆன்சர் அண்ட் அவுட் ஆஃப் விச் வி கேன் மேக் அவுட் அ ரிசல்ட். அதற்கு அடுத்தது பெஞ்ச் மார்க்கிங். பெஞ்ச் மார்க்கிங் பற்றி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பேசுகிறோம் அப்படிங்கிறனால முதல்ல ஒரு ஓவர்வியூலேருந்து ஆரம்பிப்போம். இது நிச்சயமாக உங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதனால் பெருசாக ஒன்று இன்ட்ரடக்ஷன் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் லெட் மீ மேக் இட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட். பெஞ்ச் மார்க்கிங் அப்படிங்கிறது ஏதோ ஒரு ப்ராசஸோட பர்ஃபார்மன்ஸை கம்பெனிக்குள்ளேயோ அல்லது கம்பெனிக்கு வெளியிலையோ அதே போல் வேலை செய்கிற ஒருத்தரோட கம்பேர் பண்ணுறது. அவங்க தே ஷுட் பி பெட்டர் தேன் யூ, இஃப் பாசிபிள் பெஸ்ட் இன் த இண்டஸ்ட்ரி. உதாரணத்துக்கு ஒரு கார் மேனுஃபேக்சரர் ஃபியூல் எஃபிஷியன்சிக்காக தன்னோட காரை அவரோட காம்படிட்டர் காரோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இதில் குறிப்பாக என்னென்ன விஷயங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணுன்னா, இட் ஷுட் பி சிமிலர் கைண்ட் ஆஃப் கார். உதாரணத்துக்கு செடான், அதே போல் சிமிலர் செக்மெண்ட்டில் இருக்கணும். சிமிலர் பாடி வெயிட்டாக இருந்தால் இன்னும் பெட்டர், சிமிலர் சிசி எக்ஸட்ரா முடிஞ்ச வரைக்கும் சிமிலராக இருக்கணும். அப்போ தான்
அதோட ரிசல்ட் எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்காக தான் இது. ரொம்ப ஜோவியலாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு லெட்ஸே ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உங்கள் சேலரி என்ன, உங்கள் ஃப்ரெண்டோட சேலரி என்ன, 2 பேரும் ஒன்றா தான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணீங்க, ஒரே மாதிரி ஃபீல்டில் தான் ஸ்டார்ட் பண்ணீங்க. அப்படிங்கும்போது யூ கேன் மேக் அ கம்பேரிசன். இட்ஸ் பேசிக்கலி கம்பேரிசன். இப்படி நீங்கள் மெஷர் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் குட் பி அந்த கம்பெனியோட ப்ராடக்டாக இருக்கலாம், சர்வீஸாக இருக்கலாம், ஈவன் ப்ராசஸாக கூட இருக்கலாம். த ஹோல் அப்ஜெக்டிவ் ஆஃப் த பெஞ்ச் மார்க்கிங் எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் ஐடென்டிஃபை தி இன்டர்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த இம்ப்ரூவ்மெண்ட். அவ்வளோதான். நம்ம காம்படிட்டர் அல்லது வித் இந்த கம்பெனிலையோ நம்மளோட சுப்பீரியராக பர்ஃபார்ம் பண்ணுறவங்களோட கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, நம்மளோட ஆக்டிவிட்டியை வி வில் ட்ரை டு பிரேக் இட் டவுன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் நம்மளை விட எந்த இடத்துல அவங்க பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, நாம் எங்கே லேக் ஆகிருக்கோம், எந்த மாதிரியான இடங்களில் நம்மளுடைய ப்ராசஸையோ மெத்தடையோ ப்ரொசீஜரோ இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஆப்வியஸாக தெரியும். அதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறோம். பெஞ்ச் மார்க்கிங் பண்ணதுக்கு அப்புறம் எந்தெந்த ஏரியாவில் ப்ராசஸோ மெத்தடோ ப்ரொசீஜரோ இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடங்களில் ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். சில நேரங்கள் என்ன பண்ணுவோன்னா, மேபி ஸ்மால் ட்வீக் பண்ணால் கூட நம்ம காம்படிட்டர் அளவுக்கு நம்மளோட ப்ராடக்டை கொண்டு வர முடியும். அப்படிங்கும்போது அதையும் கூட பண்ணலாம். அந்த ட்வீக்கிங் அப்படிங்கிறது ஆஃபரிங்காக இருக்கலாம், ஸ்கோப்பாக இருக்கலாம், சர்வீஸாக இருக்கலாம், ஈவன் ப்ராடக்டில் ஒரு சேஞ்சாக கூட இருக்கலாம். முன்னாடியே சொன்னது போல் இந்த பெஞ்ச் மார்க்கிங் அப்படிங்கிறது வித்தின் த ஆர்கனைசேஷனாகவும் இருக்கலாம் அல்லது எக்ஸ்டர்னல் டு த ஆர்கனைசேஷனாகவும் இருக்கலாம். சரி, பெஞ்ச் மார்க்கிங் அப்படிங்கிறதுல எல்லாமே பாசிட்டிவாக இருக்கானா? இல்லை, சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. முதல் டிஸ்அட்வான்டேஜ் நீங்கள் ஏற்கனவே கெஸ் பண்ணது போல் க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு ஒன்று இல்லாமே போயிடும். ஏன்னா நம்ம காம்படிட்டரை பார்க்குறோம், அவங்க என்ன பண்ணுறாங்களோ அது ஈயடிச்சாங்காப்பி அப்படின்னு லிட்டராக சொல்ல முடியாது, பட் கைண்ட் ஆஃப் அதுதான் நம்ம செய்ய போகிறோம் இல்லையா? ஸோ புதுசாக யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. இதில் இன்னொரு சிக்கலும் இருக்குது. நம்ம ஐடென்டிஃபை பண்ணவங்க பெஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரியாக இல்லாமல் இருக்கலாம், நம்மளோட ஸ்லைட்லி பெட்டராக இருக்கலாம். அப்போ என்ன ஆகுன்னா, அதை விட பெட்டராக இருக்கவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஸ்டில் வில் பி லேகிங். இனோவேஷன்ஸ் சுத்தமாக நடக்காமே போயிடும். அதுக்கு அடுத்த மிகப்பெரிய ட்ராபேக், இட் இஸ் நாட் அ சிம்பிள் திங் டு டூ. இட் டேக்ஸ் ஹெல் லாட் ஆஃப் டைம். ஏன்னா நீங்கள் காம்படிட்டரை போகணும், அவங்ககிட்ட இந்த விஷயத்தை வாங்கணும், அதுக்கப்புறம் அதை கம்பேர் பண்ணணும் உங்களோட ப்ராசஸோட, அதுக்கப்புறம் தான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இட் வில் பி டெஃபினெட்லி டைம் கன்சூமிங். ரைட். இப்போ பெஞ்ச் மார்க்கிங் அப்படிங்கிறத கரண்ட் கண்டெக்ஸ்டில் எப்படிங்கிறத பார்த்துடலாம். வித் ரெஸ்பெக்ட் டு த கரண்ட் கண்டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் வழியாக ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ கொடுக்கறதுக்கு பிளான் பண்ணியிருப்பீங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற ப்ராடக்ட்டோ சர்வீஸோ ரிசல்ட்டோ காம்படிட்டரோட கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு க்ளோசஸ்ட் டு த மேட்சாக இருக்க போகுது அல்லது பெட்டராக இருக்க போகுது அப்படிங்கிறத பேசிக்கலி யூ ஆர் கோயிங் டு கம்பேர் இட். ரைட். இதோட இதை ஸ்டாப் பண்ணிப்போம். அடுத்து டேட்டா அனாலிசிஸை பற்றி அடுத்த எபிசோடில் பேசுவோம். பை.